ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் ஸ்பாட்டன் வெர்சஸ் சேலம் சூப்பர் கிங்ஸ் பால் பாக்ஸ் பெட் மேட்ச். டாஸ் வின் பண்ணி ஸ்பாட்டன் பேட்டிங் எடுத்திருக்காங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறார் ஸ்ரீனி. ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள், 2 கூட போக வாய்ப்பு இருக்குது. இல்லை, சிங்கிள் தான். பவுலர் இந்த பால் எடுத்துட்டார். எகெயின் ஒரு சிங்கிள். முரளி. நல்ல கிளைமேட்டுங்க, காலையில் சூப்பராக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு கிளைமேட். பால்லாம் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். 3 பால் 3 சிங்கிள், ஒரு டாட் பால். எகெயின் ஒரு டாட் பால். ஓவர் முடிஞ்சு. இல்லை, இன்னொரு பால் இருக்குங்கிறாங்க. நம்பர் 7 ஜெர்சி நம்பர். ரிவர்ஸில் ஷாட்டுங்க. 4 மாறுமா? 4. டைம் பண்ணி தாங்க அடிச்சு விட்டார். அவரும் குத்தி போட்டிருக்காரு. தோதா அட்ரா தம்பி என்னையா அப்படின்னு சொல்லி பால் சொல்கிற மாதிரி இருக்குது. 4 ரன்ஸ் போய்கிட்டே இருக்குது. அந்த 4ஓட ஓவர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் போடுறார் பிரகாஷ். சிங்கிள். நல்ல ஒரு பால், காலுக்கு அடித்தார். சிங்கிள் ரன். ஆஃப் ஃப்ளோர் நல்ல டிரைவ். லாங் ஆஃப் ஃப்ளோர் ஆள் இருக்கார். சிங்கிள். நல்ல ஒரு பால். லென்த்து பால் நல்லா பிக் பண்ண முடியல அவரால். லாங் ஆனில் ஒரு சிங்கிளாக மாறுமா இல்லை 4? நல்ல ஃபீல்டிங்கை தடுத்து விட்டார். குட் ஃபீல்டிங். 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. லாங் ஆஃபில் ஒரு ஷாட். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன். இல்லை, நாட் அவுட். நல்ல வேலை போயிருந்தால் அவுட் ஆகிருப்பார். மிஸ் ஆகிடுச்சு. ஆஃபில் நல்லா ஷாட்டு கேட்சாக மாறுமா? 2 பேர்த்து கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். கண்டிப்பாக 4 போகலாம் வாய்ப்பு இல்லை. மழை பெஞ்சிருக்கு, தண்ணி வேறு இருக்குது. அதனால தான் இது பண்ணுறாங்க. ஓட முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எகெயின் ஆஃபில் இன்னொரு ஷாட்டு. கேட்ச் இல்லைங்க, 1 பவுன்ஸுங்க. நல்ல வேலை பிடிச்சிட்டாரு. அவர் தாண்டி போயிருந்தால் 4 போக கூட வாய்ப்பு இருக்குது. 2 ரன்ஸ். எகெயின் 2 ரன்ஸ். 3வது ஓவர் போடுறாரு சுரேஷ். வந்தோன்னு ஆஃப் ஒரு நல்ல ஷாட்டு. 4 தாங்க. அருமையான அடின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டார். பட் பால் பவுண்ட்ரி தாண்டி போயிடுச்சு. எகெயின் லெக்ஸில் ஒரு ஷாட்டுங்க. 6ஆ? எஸ், 6. எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் ஓடி ரன் எடுத்தாங்க. அப்போ கிடைக்கிற பால் மட்டும் 4 அடித்தாங்க. இப்போ எல்லா பாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4, 6. ரிவர்ஸில் ஒரு ஷாட்டு. கண்டிப்பாக சிங்கிள் போயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க. அரௌண்ட்லேருந்து போடுறாரு. எகெயின் லெஃப்டில் ஒரு ஷாட்டுங்க. திருப்பி அடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு. 4. பேட்ஸ்மேன் லெஃப்ட்டில் திரும்புகிறாரு. கரெக்டாக ஒரு ஆஃபில் பால் போடுறாரு ரைட் பேட்ஸ்மேனுக்காக. பட் அவர் லெஃப்ட்டில் திரும்பி அடித்ததுனால 4ங்க. ஃபஸ்ட் ஓவரில் அடித்த அதே ஷாட்டு 4. இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ரன் நிறைய போயிடுச்சு. இதில் ஒய்டு வேறு. எகெயின் ஆஃபில் ஒரு ஷாட். 4ஆ? இல்லை, ஆள் இருக்குது. கரெக்டாக சிங்கிள் தான். 2வே ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் திருப்பியும் பிரகாஷ் போடுறாரு. 6. பேட்டில் பட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. 6. ஃபஸ்ட்டு ஒரு 6 அடித்த ரீப்ளே பார்த்த மாதிரி இது இருந்துச்சு. பட் இதுவும் ரீப்ளே தான். 6. எகெயின் ஆஃபில் ஒரு ஷாட்டு. கேட்சாக மாறுமா? அவுட். ஆஃப் சைடு லாங் ஆஃபில் ஒரு ஷாட்டு. கேட்சு நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். அவங்களுடைய ஃபஸ்ட்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ். வந்தானா அவருக்கு ஒரு வைடு. இவரும் லெஃப்ட்டில் திரும்பி அடிக்கிறாருங்க. திரும்பி நின்ட்டார். அடுத்தே விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி திரும்பியே விட்டார் ஐயா.
அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பால் எடுக்க 2 ரன்ஸ். சிங்கிள் போக வேண்டிய 2 ரன்ஸ். ஸ்ட்ரைட்டில் லாங் கானில் ஒரு சிங்கிள், ஒரு மிஸ்ஃபீல்டு 2. ஒரு பால் விட்டால் போதுங்க, ஓட தாங்க பார்க்குறாங்க. பேட்ஸ்மேன் ஆஃபில் அடிக்க பார்த்தாரு, கட் ஷாட். பட் பால் பேட்டில் பட்டு லெக் சைடில் போயிடுச்சு. சிங்கிள். இவர் லெஃப்ட்லேயே திரும்பிடலாங்க. திருப்பி லெஃப்டில் ஒரு ஷாட்டுங்க. 4. ஆமாங்க 4. செம்ம ஷாட். ஆனால் லெஃப்ட்லேயே திரும்பி நின்று அடிச்சிட்டாரு. நல்ல ஷாட். பேசாமல் லெஃப்ட் பேட்ஸ்மேன் மாறிடலாம். இவர் ஆஃபில் ஒரு நல்ல ஷாட்டு. சிங்கிள் நம்ம கண்டிப்பாக போயிருப்பாங்க. எஸ், கீப்பர் கையில் அடி. நல்ல ஒரு டாட் பால். புட்டி அவுட்டுங்க. எல்லா ஃபீல்டும் லெக் சைடில் போட்டு இவர் ஆஃபில் அடிக்கட்டும்னு சொல்லி பால் போட்டுருக்காரு. தைரியமாக அவுட் ஆகிட்டார். அடுத்து கேப்டன் ஜெய் இறங்கியிருக்காரு. வந்தோன்னே நல்ல அடி. 4. இல்லைங்க, ஃபீல்டு இருக்கிற பால் நின்றுடுச்சு. கண்டிப்பாக 2 ரன்ஸ் ஓடிருப்பாங்க. 3 ஓடிட்டாங்க. செகண்ட் லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட். கேட்சாக மாறுமா? கீப்பர் ஓடுறார். இல்லை, கேட்ச் இல்லை. அவர் பிடிப்பார்னு விட்டார். இவர் பிடிப்பார்னு விட்டார். அகெயின் அடுத்த பாலே கேட்ச். கேப்டன் சிங்கிள் ஓடி இருந்தாங்க. அடுத்த பால் கண்டினியூ சொல்லி வச்ச மாதிரி அதே இடத்துல கேட்ச் வந்துச்சு. அவுட். இந்த டைம் கீப்பர் பிடிச்சிட்டாரு. ஆஃப்ல நல்ல ஷாட். கண்டிப்பாக அது 4 தான் நினைக்கிறேன். இல்லைங்க, அங்கே புல் அதிகமாக இருக்கிறதுனால பால் நின்றுடுது. கண்டிப்பாக 2 ஓடிருப்பாங்க. இல்லை 3, இன்னொரு 3 ஓடிருக்காங்க. திருப்பி லெஃப்டில் ஒரு ஷாட்டு. பவுலர்ஸும் இவர் லெஃப்டில் திரும்புகிறான்ட்டு லெக் சைடில் பால் போடுறாங்க. பட் அதையும் கன்வெர்ட் பண்ணி 4 அடிச்சிட்டாரு. லெஃப்டில் திரும்பி 4 ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட். ஆஃப் சார். கேட்சா? இல்லை, ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பாக சிங்கிள் ஓடிருப்பாங்க. எப்போவுமே நம்ம ஒரு இதில் வந்து ஃபீல்டிங் மிஸ் பண்ணாலோ இல்லை கேட்ச் மிஸ் பண்ணாலோ கண்டிப்பாக பேட்டிங் தான் சாதகமாக இருக்கும். அவுட்டுங்க. அங்கே ஒரு அவுட்டுங்க. கேட்ச். நல்ல கேட்ச். முரளி வந்தோடனே வெளியே போயிட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிருத்திவி. அவர் வந்தோடனே ஃபஸ்ட் பாலே அவுட்டு. இல்லை, இவர் முன்னாடி இறங்கிட்டார். பட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹரி. வந்தோன்னே ஒரு நல்ல ஷாட்டு. 4 மாறுமா? இல்லை, ஃபீல்டர் இருக்கார். பால் போகல. அவரே தட்டி விட்டாருங்க. 4 போச்சா? இல்லை, பிடிச்சிட்டாரு. 3 ரன்ஸ். ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல பேட்டிங்காக ஓப்பனிங் இறங்கினாரு. இன்னும் அவுட் ஆகல. நல்லா விளாண்டுருக்காரு. ஓவர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு குட்டி. ஸ்ட்ரைட்டில் ஒரு கேட்சாக மாறுமா? இல்லை, 2 ரன்ஸ். ஓடிட்டே இருக்கிறாங்க. லெக் சைடில் நல்ல ஷாட். 4. ஃபீல்டர் இருக்கார். நல்ல ஒரு ஃபீல்டிங். த்ரோ. நல்ல த்ரோ. லெக் சைடில் கரெக்டாக ஆள் நிற்க வச்சு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. எத்தனை மிஸ்ஃபீல்டுங்க பண்ணுவாங்க? கேட்ச் விட்றாங்க, மிஸ்ஃபீல்ட் பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க 2, 3 ஓடிடுறாங்க. 1 செட் 2 கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2 3 கன்வெர்ட் பண்ணுறாங்க. எகெயின் ஒரு டாட் பால். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு. கேட்சாக மாறுமா? கேட்ச். விட்டாருங்க. அவர் பவுலரே ஓடி போய் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணார். பட் விட்டார். இவர் பாருங்கள், ஃபீல்டர் பால் எடுக்கலை. அந்த கேப்பில் நேரம் ஓடிட்டாங்க. லெக் சைடில் ஒரு ஷாட்டு. அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நல்ல ஒரு த்ரோன்னு சொல்லலாம். எங்கேயும் லெக் சைடில் ஒரு ஷாட். ஆள் இருக்குது. கண்டிப்பாக 4 போகாது. 2 ரன் ஓடிடுவாங்க. இல்லை, சிங்கிள் தான். எங்கே பட்டாலும் எப்படி பட்டாலும் ஓடுறாங்கய்யா. நெக்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு ஸ்ரீனி. லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட். 4 ரன்ஸ். இவர் லெக் சைடு தான் பால் போட்டார். பட் அவர் லெஃப்டில் திரும்பி அடிச்சிட்டாரு. 4 இல்லை, அங்கே ஒரு மிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக 2 3 ஓடிருப்பாங்க. கன்ஃபார்ம் 3 ஓடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, 2 ரன்ஸ் தான். எகெயின் லெக் சைடில் ஒரு ஷாட். லெஃப்டில் திரும்பி பால் பவுன்ஸ் போட்டிருக்காரு. அவுட்டுங்க. கடைசியில் அவுட் எடுத்துட்டார் ஸ்ரீனி. ஓப்பனிங் இறங்கி நல்லா விளாண்டே இருந்தார் முரளி. லெஃப்டில் திரும்பி ஒரு பிக் ஷாட் போக ட்ரை பண்ணார். அவுட்டு. நல்ல ஒரு கேட்ச் ஹரி. 8 ஓவர் முடிவில் 81 ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்னன்ஸ் 6 விக்கெட்டுக்கு. அதிகபட்சமாக முரளிதரன் 34 அடிச்சிருக்காரு. கணேஷ் 25.
சேலம் சூப்பர் கிங்ஸில் பார்த்தோம்னா பலராமன் ஸ்ரீனிவாசன் பலராமன் 2 ஓவர் 17 ரன்னு, பிரகாஷ் 22 ரன்னு, வி சுரேஷ் 31க்கு 2 விக்கெட். நன்னக்குட்டி தான் நல்லா பால் போட்டிருக்காரு, 2 ஓவர் 11 ரன்னு 2 விக்கெட். பார்ப்போம் இவங்க எவ்வளோ சேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. 82 எடுத்தால் வின்னுங்கிற இதில் சேலம் சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வராங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு சுரேஷ், டாட் பால். விஷால் பேட்டிங். ஃபுல் டாஸ் பாலுங்க, 6 4. நல்ல ஒரு ஜட்ஜ் பண்ணி அடிச்சிருக்காரு. 4 ரன்ஸ். அகைன் டாட் பால், ஒரு டாட் பால், 4 டாட் பால். அடுத்த பால் 4 மாறுமா பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷார்ட் கேட்சா நினைக்கிறேன். எஸ், அவுட், கேட்ச். அதே ஃபுல் டாஸ் பால் தான். போன பால் மடக்கி அடித்தார், பட் இந்த டைம் மடக்கி நேராக அடிச்சிட்டாரு. நேராக ஃபீல்டர் கையில். குட் கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குட்டி, லெக் சைடில் வைட். இங்கே ஒரு கொடை கிளம்பிருக்கு கேட்சா. கேப்டன் விட்டாருங்க. நல்ல ஒரு முக்கியமான விக்கெட்டு விட்டுட்டாரு கேப்டன். காரணம் சொல்லிட்டுக்கிறாரு. ஹரி நல்ல ஒரு பேட்டிங், சென்சிபிளாக ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. 2 ஓட்டிட்டாருங்க. செம்ம ரன்னிங்க. திருப்பி ஒரு ஃபுல் டாஸ், லெக் சைடில் போயிருக்கு. 4 எஸ், 4 ரன்ஸ். ரீப்ளேயில் பார்க்குறோம். 4 ரன்ஸ். கரெக்டாக ஃபீல்டு சேஸ் பண்ணிட்டார், பட் முடியல. லெக் சைடில் ஒரு ஷாட், சிங்கிளாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் ரன்ஸ். லெக் சைடில் ஒரு ஸ்வீப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் அது என்ன ஷாட்டுன்னு தெரியல, பட் அடிச்சிட்டாரு. 4 ரன்ஸ். ஸ்வீப் ஷாட் அடித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுல் ஷாட்டும் ஸ்வீப் ஷாட்டும் கலந்து அடிக்கிறார் அவர். லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட். 4 இல்லை, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். மிஸ் ஃபீல்டு இல்லை, தடுத்துட்டாருங்க. ஜஸ்ட்டுங்க கரெக்டாக பாலை நின்று பிடிக்கிறாரு பாலை. நல்ல ஒரு த்ரோ, 1 பவுன்ஸ்லேயே போட்டிருக்காரு. வைட், குட் கீப்பிங். காலை வச்சு இதை அறுத்துட்டாரு. அதனால் கண்டிப்பாக 4 போயிருக்கும். சிங்கிள். ரன் அவுட்டா? இல்லைங்க, பால் எங்கேயோ த்ரோ பண்ணிட்டாரு. ஆஃபில் ஒரு கட் ஷாட். கேட்ச் மிஸ் பண்ணலாம். இல்லை, பால் அவர் தாண்டி போயிடுச்சு. 2 ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கீப்பர் விட்டு அவரே ஓடிவார் போல் இருக்காங்க. 3 ரன்ஸ் ஓடிட்டாங்க. குட் ரன்னிங். இவங்களும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஓடுறாங்க நல்லா. சிங்கிளையும் 2வையும் 3 கனெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரன் எக்ஸ்ட்ராவே எடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் நல்லா ரன் அடிக்க பார்க்குறாங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. ஒவ்வொருத்தரில் ஒரு ரன்னு. சிங்கிளை 2 கனெக்ட் பண்ணிட்டாங்க. லெக் சைடு நல்ல ஷாட். ஹுக் சைடு அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாற்றல. கீப்பர்கிட்ட போயிடுச்சு நேராக. சிங்கிள். இறங்கி வந்தார் ஹிட் அடிக்கலான்ட்டு, பட் பால் மாட்டலங்கிறதுனால சிங்கிளாக மாற்றிட்டார். லெஃப்ட்டில் திரும்பி ஒரு ஷாட். என்னங்க எல்லோரும் ரைட்லேருந்து லெஃப்ட் விளையாடுறீங்க? பேசாமல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட்லேயே பிடிச்சிக்கலாமே. எதுக்கு ரைட்டில் பிடிக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க டீம் அப்படி தான் பண்ணாங்க, இவங்க டீம் அப்படி தான் பண்ணுறாங்க. லெக் சைடு ஒரு ஷாட். கேட்சா? இல்லை, சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. சேஸ் பண்ணிட்டு ஓடுறாரு. 2 ரன்ஸ். ஓவர் முடிஞ்சது. அடுத்த ஓவர் சிங்கிள். 2 சிங்கிள் தான். மூலமாக தான் ஓடிட்டுருக்காங்க. இந்த 2 டீமுக்கு தாங்க அடிக்கடி மேட்ச் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஜெயிக்கிறது ஸ்பாட்டான தான் இருக்கும். சேலம் சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட்டு 2 டைம்ஸ் சேலம் சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 6ங்க அடித்தோம் தெரிஞ்சிருச்சு. 6 நல்லா பால் ஜட்ஜ் பண்ணி திரும்பி கொஞ்சம் ஒரு இன்ச்சு விலகி வந்து அடித்தார் 6.
எகெயினில் ஃபுல் டாஸ் பாலுங்க. 4 4 தான், கன்ஃபார்ம் 4 தான். இல்லைங்க, குட் ஃபீல்டுங்க, நிறுத்திட்டாருங்க. கேப்டனில் அவர் பயங்கரமாக ஓடுறாரு. பவுலரு பாராட்டி ஆகும், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆஃபில் ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் முடியல, அது ஸ்லிப்பில் போயிடுச்சு. சிங்கிள். நல்ல ஒரு கீப்பிங் கணேஷ். எக்ஸ்ட்ரா காஸில் ஒரு ஷாட். 4 இல்லை, ஆள் இருக்குது அங்கே. மிஸ் ஃபீல்டர் கண்டிப்பாக 2 ஓடி இருப்பாங்க. எஸ், 2 ரன்ஸ். குட் பவுலிங், ஸ்லோ பால். அந்த ஒரு முடிஞ்சு எகெயின் லெக் சைடில் ஒரு டாட் பால். கீழே போட்டிருந்தா கண்டிப்பாக ஸ்டிக் இடிச்சிருக்கோம். சுரேஷ் அவருடைய 2வது ஓவர் போடுறாரு நல்லா. ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்ட 2 ரன்ஸுங்க. இவங்களும் அதே மாதிரி தாங்க, பால் ஒரு டைம் விட்டாலே போதுங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. சிங்கிள் 2 கனெக்ட் பண்ணுறாங்க, 2 3 கனெக்ட் பண்ணுறாங்க. ஆஃபில் ஒரு வைடு. லெக் சைடில் ஒரு ஷாட். 4. நல்ல ஒரு ஷாட். 4 தெரிஞ்சிச்சு பட்டவொன்னே எல்லாத்துக்குமே அது 4 தான் அப்படின்ட்டு. லெக் சைடில் ஒரு ஷாட். சிங்கிள் தான். 2 மாறுமா, ஓட தான் ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. டாட். 2 மாறுமா, சிங்கிள் தான் போயிருப்பாங்க. எஸ், சிங்கிள். அவுட்டுங்க. நல்ல 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க, அவுட் ஆகிட்டார். நல்ல குட்டி அவரே போயிட்டார். பால் பட்டோன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ரீனி கேப்டன் வந்து லெக் சைடில் ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், ஃப்ளிக் ஷாட்டு, பட் முடியல. சிங்கிள் தான். லெக் சைடில் ஒரு ஷாட். கேட்சாக மாறுமா, இல்லைங்க, விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. பாலுக்கே வரலை. வந்திருந்தால் கண்டிப்பாக கேட்ச் எடுத்துருக்கலாம், பட் பாலுக்கே அவர் வரலை. லெக் சைடில் ஒரு ஷாட். 4 இல்லை, ஆள் இருக்குதுங்க கரெக்டாக. கிலோமீட்டர் கணக்கில் 4 வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவர் ஆள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு. லெக் சைடில் ஒரு ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங். குயிக்காக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற இதில் விளாண்டுட்டு இருக்கிறாங்க ஸ்பாட்டன்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் சொல்லலாம். மிஸ் ஃபீல்டு பண்ணாலும் பவுலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்லா ப்ரெஷர் போடுறாங்க பேட்ஸ்மேன் டீமில். 4. அந்த ப்ரெஷர் அப்பப்போ ரிலீஃப் பண்ணுறாரு ஹரி. இவர் மட்டும் தாங்க ஓப்பனிங் வந்து நல்லா விளாண்டே இருக்கார். ஒரு நல்ல ஷார்ட் கேட்சாக மாறுமா, இல்லைங்க, பிடிக்க வேண்டிய கேட்சுங்க, விட்டுட்டாருங்க அருள்மணி. நல்ல ஒரு கேட்சு, கையை நீட்டியிருந்தாலே கேட்சு தான், பட் விட்டுட்டாரு. அதோட நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு மும்பை பிரசாந்த். அவுட்டா, அவுட்டுங்க. சரியான ஷாட்டு, ஃப்ளிக்கு தாங்க பண்ணார். பாதி நிறுத்திட்டார் பேட்டை. ஃபுல்லாக அவுட் இருந்தால் கூட பால் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்டு, நல்ல கேட்சுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். அவுட்டா, அவுட்டுங்க. கிரவுண்ட் செட் மாதிரி தான் இருந்தது, பட் அது அவுட்டுங்க. ரீப்ளே தெரியுது, நல்லாவே தெரியுது அவுட்டுங்க. குட் பவுலிங் பிரசாந்த். இந்த ஓவர் சூப்பராக போடுறாரு. இந்த ஓவர் ரன்னே போகல இது வரைக்கும். சுரேஷ் விளையாடுறாரு. 2 மாறுமா, சிங்கிள். இவரே பாலை பிடிச்சி போட்டார் பேட்ஸ்மேனே. ஓவர் முடிஞ்சு. இல்லைங்க, இன்னும் ஓவர் போட்டு தான் இருக்கார். ஒரு பவுலிங். 6 4 அவுட். கேட்ச், நல்ல ஒரு கேட்ச். இவரும் அவுட் ஆகிட்டாருங்க. மேக்ஸிமம் இப்போ அடுத்து அவங்க டீமில் விளையாடுறதுக்கு ஹிட்டர்னு யாருமே இல்லை. இருக்க எல்லா பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து இறங்க போகிறது நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார் அவர். பால் ஓவர் முடிஞ்சதுனால அந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வராரு. 2 கண்டிப்பாக ஓடி இருப்பாங்க. எஸ், 2 ரன்ஸ். ஆஃப் ஓவர் நல்ல ஷாட், பட் போகல.
அந்த லாஸ்ட் ஓவர் 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. இந்த ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் அதிகமாக இருக்குது, அடிக்க வேண்டியது லாஸ்ட் ஓவர் வேறு. டாட்டுங்க, திருப்பி ஒரு டாட்டு. 18 ரன் அடிக்கணும். பட் இவர் எல்லாம் சுற்றிட்டே இருக்காரு, நிறைய டாட் பால் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மேட்ச் ஜெயிக்க போகிறது கன்ஃபார்மாக ஸ்பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு பவுலிங், லெக் சைடு நல்ல ஷாட், அதுவும் 4. விட்டு கொடுக்கலங்க அவங்க. மேட்ச் நம்ம கைக்கு வந்துருச்சு தெரிஞ்சும் அவங்க விட்டு கொடுக்கல. அந்த இதோட மேட்ச் முடிஞ்சது. ஸ்பாட்டன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் 8 ஓவருக்கு 67 தான் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் போயிடுச்சு. இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணிட்டாங்க. 67 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 82ங்கிற இலக்கை அவங்களால எட்டி பிடிக்க முடியல. அதிகபட்சமாக அவங்க டீமில் ஓப்பனிங் இறங்கின ஹரி 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. மற்றபடி வேறு யாருமே அடிக்கலை. 16 ரன் தான் குட்டி அடிச்சிருக்காரு. மற்றபடி வேறு யாரும் சொல்லிக்கிற மாதிரி ரன் அடிக்கலை. பவுலிங் அவங்க டீம் நல்லா போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி பிரசாந்த் மும்பை, அவர் பார்த்திங்கன்னா 2 ஓவர் 10 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஓவராக சொல்லலாம். அருள்மணியும் சூப்பராக பால் போட்டிருக்காங்க. எல்லா பாலும் நல்லா தான் போட்டிருக்காங்க. பட் டாட் பால்ஸ் ரொம்ப அதிகமாக போனதுனால தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டன்ஸ் சேலம் சூப்பர் கிங்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய மேட்ச்சுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டு see you in another match. Thanks.